லெவல் தான் பார்ப்போம் கைஸ். லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் 978 வந்த. ஸோ நான் ஆஃப்லைனில் விளையாடி 2 மில்லியனோ ஒரு 2 மில்லியன் வந்து நான் சேர்த்து வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் ஹியூமன் V2 வாங்கினீங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் வந்து இது ஒன்று சொல்லிவிட்டு ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கே இருப்பான்? இங்கே எங்கே இருப்பான்? ஆளை காணும். இங்கே இருக்க மாட்டாங்க. இன்னும் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன். அல்கமிஸ்ட், அவன் பேர் அல்கமிஸ்ட்னு இருக்காங்க. அந்த பேர் எனக்கு வளருது. இங்கே தான். ஸோ இவன் தான் இதுதான் அல்கமிஸ்ட்டு. இவங்ககிட்ட நம்ம டாக் பண்ணோம்னா 3 ஃப்ளவர் வந்து வித்தியாசமான கலரில் 3 ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவா. அது சில இடத்துல ஸ்பான் ஆகும். ஸோ அந்த ஃப்ளவர் கலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஃப்ளவரு. ஸோ அந்த கலர் ஃப்ளவர் எங்கே இருக்குன்னா காலையில் தான் கைஸ் இருக்கும். அந்த ஸ்பான் இடம் எனக்கு தெரியாது. ஏதாச்சும் வீடியோவில் போய் நீங்கள் பாருங்க கைஸ், எனக்கு வந்து மறந்துடுச்சு. அடுத்து ப்ளூ ஃப்ளவர் மோஸ்ட்டாக நைட்டில் தான் கைஸ் கிடைக்கும். ஃபுல் மூன் நைட்லேயும் கிடைக்கும், அந்த வெறும் நைட்லேயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஃப்ளவரு. அதை எடுக்கணுன்னா நீங்கள் வந்து என்பிசிஸை அடிக்கணும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து கிடைக்கும் கைஸ். ஸோ இது மட்டும் நம்ம இவங்ககிட்ட தந்துட்டோம்னா 5 lakhs கேட்பா. இந்த 5 lakhs கேட்க வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட தரணும். ஸோ தந்தோடனே ஃப்ளாஷ் ஸ்டெப் பவர் தான் மாறும், தூரமாக போகும் இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப்பு. ஸோ இதுதான் வறுத்து இது கொஞ்சம் வேஸ்ட்டு. நம்ம V3 வாங்குவோம்ல, ஸோ அதை நம்மளால் வாங்க முடியாது. 1000 லெவல் வந்தால் தான் நம்மளால் V3 வாங்க முடியும். ஸோ தெரிஞ்சு வாங்க முடியுமோ வாங்க முடியாதோ எனக்கு தெரியல இந்த பாட்டில். ஸோ நம்ம எதுக்காச்சும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நான் இதை க்ரீன் ஜோனை விட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐலாண்ட் வந்து நம்மளுக்கு கிரேவியார்டு கைஸ். அதுவும் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிரேவியார்டு. அங்கே போனோம் நம்ம. ஆர்பிட்டர்ஸ்னு ஒரு பாஸ் வந்துருப்பாங்க கைஸ். 1 minute இருங்க, ஒரே நிமிஷம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்பிட்டர்ஸ்னு ஒரு பாஸ் இருப்பான். அவனை அடிச்சிட்டோன்னா 950 லெவல் வந்து நம்ம அந்த கிரேவியார்டுக்கு வந்து போக முடியும் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுவும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம நேராக கிரேவியார்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஐயா ரூட்டை மாற்றிக்க போகிறோம். ஸோ இந்த கைஸ் கிரேவியார்டு அந்த முன்னாடியே இருக்குது நம்மளுக்கு முன்னாடியே. ஸோ இந்த கிரேவியார்டுக்கு வந்து நம்ம 950 லெவல் வந்தால் தான் போக முடியும். ஸோ அந்த கிறிஸ்டி கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ கைஸ் ஒன்றும் இல்லை, வந்தாச்சு. இது என்ன கைஸ், ஏதோ சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. எனக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப் யூஸ் பண்ணலாமா கைஸ்? ஏதோ சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு இது பார்க்க இங்கே பாருங்கள், ஏதோ டோர் மாதிரி இருக்குது. என்ன வேணும் இதுக்கு எனக்கு தெரில. ஸோ இங்கே அதை விடுங்க, நம்ம வந்து ட்விஸ்ட்டு தந்துடலாம். ஃபஸ்ட்டு ஜாம்பிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள வந்து 8 ஜாம்பிஸ் அடித்தா நம்மளுக்கு அவசரப்பட லெவல் $1750 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செத்துப்போ இவங்களை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வச்சு கீழே செஸ்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ ஏதோ செஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இவன் தான் கைஸ். நம்ம ஆரா இருக்குல்ல, அதில் போடவே தேவையில்லை கைஸ். ஆரோ போட்டாலும் ஒரே டேமேஜ் தான் வருது கைஸ். இருங்க, ஏதோ எனக்கு பிவிபி வந்த மாதிரி இருக்குது. அதை பரவாயில்ல. ஆமாங்க கைஸ். ஸோ ஆரோ போட்டாவோ ஒரே டேமேஜ் தான் வருது, ஆரோ போடலனாலும் ஒரே டேமேஜ் தான் வருது. ஸோ இதுக்கு ஆரோ போடாமலே இருக்கலாம், ஏன்னா இதுவும் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பேர் அடிக்கணும். இவனை ஒருத்தனை அடித்தா வந்து நெக்ஸ்ட்டு ஒருத்தனை அடிக்கலாம். ஸோ இவனை அடிச்சிடலாங்க. ஸோ லாஸ்ட்டு ஸோ இவனை கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இவங்களை அடித்த வந்து நம்ம 975 லெவல் வந்தால் நம்மளால் வேம்பயர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வந்து அடிக்க முடியும். 12,000 வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேம்பயர்ஸ் எங்கே இருப்பான்னா இதுக்குள்ளே தான் இருப்பான். ஸோ இதான் கைஸ் வேம்பயர்ஸு. வணக்கம்டா தம்பி, புதுசாக வந்திருக்கோம் நம்ம. ஐயே இர்றா. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களையும் 8 பேரை தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ்.
ஸோ டக்கு டக்குன்னு அடிச்சிடலாங்க இவங்கள, டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஐலாண்ட் போக முடியாதுல்ல நம்மளால். 1000 லெவல் வந்தால் தான் நம்மளால் கர்சிடு ஷிப் இருக்குல்ல அந்த ஐலாண்டு அந்த ஷிப்புக்கு போக முடியும் நம்மளால். இப்போ நம்ம அவ்வளோ லெவலெல்லாம் நம்ம இல்லை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டை தான் வாங்கவே முடியும். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ அடுத்த பாட்டில் சொல்லி வாய மூணு அதுக்கு செத்துட்டோம். ஓகே ஓகே பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தான். ஸோ அதுதான் கர்சிடு ஷிப்பு. ஸோ அந்த ஒரு ஷிப்பு மாதிரி இருந்துச்சுல சைடில், அதுதான் கர்சிடு ஷிப்பு. ஸோ இவன் தான் நம்மளை அடித்தான். இந்த செத்துப்போ, அவனை செத்துப்போ. கெஸ் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ இன்னும் ஒருத்தனை தான் அடிக்கணும். இவனை அடிச்சுட்டு சரி அடுத்து ஐயோ வேம்பயர் ஃபேங்கா அப்படின்னா எங்கே என்னது இது? எங்கள் அசசரிஸ் இல்லை வேல்யூபிள் எங்கே? இதுதானா? நம்மக்கிட்ட 2 டார்க் ஃப்ராக்மெண்ட் இருக்குது. ஏன்னா நான் ஐயோ இது ஆஃப்லைனில் விளையாடி இருக்கும்போது ரெண்டு பேருக்கு வந்து இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஐயோ தெரியாமல் இவன் நடிச்சிட்டேனே. கைஸ் நம்ம தூரமாக இருப்போம், அப்படியே தூரமாக போக நம்ம இவன் வந்து நின்றுடுவான். ஸோ அந்த ஒரு வாட்டி நான் வந்து இது பண்ணிட்டேன் ஆஃப்லைனில் விளையாடும்போது. ஒரு வாட்டி நான் வந்து ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் வந்து எனக்கு தான் கிடச்சிது. ஸோ அதை வாட்டி இல்லை 2 ப்ரோ பிளேயர்ஸ் என் கூட ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அடுத்து வந்து மறுபடியும் இன்னொருத்த எடுத்தான் ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ்ஸு. அவங்ககிட்ட வந்து அப்படியே நான் வந்து டார்க் ஏரியா வந்து போயிட்டு அந்த டார்க் பியர்டு இருக்கால அவன் வந்து சாவடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த டார்க் ஃப்ராக்மெண்ட்டை வந்து 2 எடுத்திருக்கேன். அப்புறம் மீட்டியரைட்டை அடித்தேன். மீட்டியரைட்டை எப்படி எடுத்தேன்னா இது ஐயோ ஆர்பிட்டஸ்ன்னு ஒரு பாஸ்ன்னு பார்த்தல நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட இருந்து தான் இந்த மீட்டியரைட்டை எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்கள அடித்தேன். நான் 7 வாட்டி அடிச்சிருக்கேன். அடுத்து வேம்பயர் ஃபேங்க் எங்கே கிடச்சிச்சுன்னா அதுதான் இங்கே தான் கிடச்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா லெவல் அப் தான் பண்ணோம். வேம்பயர்ஸை அடிப்போம். எத்தனை எக்ஸ்பி? ஓ மை காட் 20 ஐயோ அத்தனை தெரில 20 மில்லியன் நினைக்கிறேன். 20 மில்லியன் 5 லேக் எக்ஸ்பி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இவங்களை அடிச்சுட்டு நம்ம கைஸ் நான் வந்து 1000 லெவல் வரைக்கும் கிரைண்டிங் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். 1000 என்னால் லெவல் அப் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவிலே பண்ணிட்டு பேசிட்டு நம்ம வந்து லெவல் அப் பண்ணிடலான்னு நான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் பேசாமலே வீடியோ பண்ண முடியல. சரி வீடியோ பண்ணிவிட்டு என்னால் கிரைண்டிங் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஐயோ உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வீடியோவில் கிரைண்டிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நடிச்சிடலாங்க. ஸோ என்கிட்ட வந்து இப்போது 990 லெவல் வந்து வர போகிறோங்க. 1000 லெவல் வந்து போக போகிறோம். எனக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை V3 1000 லெவலில் வாங்க முடியும். அது மட்டும் இல்லை கர்சிடு ஷிப் வந்து நியூ ஐலாண்டு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே அடிச்சிடலாங்க. இவன் லாஸ்ட்டில் 6th மெம்பரு. ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் வீடியோ பார்க்குறவங்கள இன்னும் வீடியோவை லைக் ஷேர் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே அடிச்சிடலாம். டக்குன்னு ஆஃபாடி கைஸ் 990 லெவல் வந்து நம்ம போயாச்சு. ஸோ நம்ம வந்து குஷ்டு வந்து தந்துட்டு வரலாம். உங்களோட இருப்பேன் இங்கே இருக்காங்க இந்த குஷ்டு மண்டையா. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 2,20,000 வந்து 2,2,70,000 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி நம்மளுக்கு காசுலாம் முக்கியம் இல்லை, ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட காசு. கைஸ் 1 minute கைஸ் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 993 லெவல் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இவங்க டக்கு நான் குஷ்டை தரலையே, நான் இது இவங்க அடிச்சிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தந்துடலாம் கைஸ். 1 minute கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து 1000 லெவல் வந்து ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே கஃபேக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிட்டு
கஃபேக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு நம்ம வந்து ஹியூமன் V3 வந்து வாங்க போகிறோம். ஐயோ எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹியூமன் V3 வாங்க போகிறோம். 2 மில்லியன் கொடுத்துட்டு, ஆனால் சில குஷ்டு தருவாங்க. அந்த குஷ்டு முடித்தா தான் நம்மளால் அந்த ஹியூமன் V3 வாங்க முடியும். ஸோ இங்கே தான் கெஸ்ட் இதோ இது கீழே இருப்பாங்க கெஸ்ட். இது கீழே இல்லை, இப்படி போனீங்கன்னா இதோ ரைட் கரெக்டாக இங்கே இருப்பாங்க. இதுக்குள்ளே போனால் ஆரோவின்னு ஒருத்தர் இருப்பான். கிரீட்டிங். தெரிஞ்சு போச்சு. நம்ம டான்ஸ் வானை வந்து அடிக்கணுங்க. அவனை அடித்ததுக்கப்புறம் தான் இந்த V3 வாங்கணும். ஓகே என்கிட்ட நல்ல ஃப்ரூட் இருக்குது. ஆனால் அது கிரியேஷன் தராங்க அவனுக்கு. அந்த இருங்க அந்த மேன்ஷனுக்கு வந்து போயிடலாம் நம்ம. ஸோ இந்த மேன்ஷனுக்கு போனால் வந்து கீழே அந்த டான்ஸ் வான் வந்து இருப்பாங்க. ஸோ அவனை அடிச்சோன்னா நம்மளுக்கு அடுத்ததான் நம்மளும் V3 வந்து வாங்கவே முடியும். எங்களோட ஃப்ரூட் அழக்கான கிரியேஷன் இங்கே இருக்காங்க. ஸோ அந்த கிரியேஷனை தரப்போகிறேன். பாய் தான் கிரியேஷனே. ஐ விஷ் யூ பாய். லெட்ஸ் அட்ரா பேசினது போதும்டா. நீ எடுறா. டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. நான் என்னடா பண்ணேன்? 1 மில்லியன் வருத்துல ஃப்ரூட் தானே தந்துட்டுருக்கேன். அப்பாடி தந்தாச்சு. ஸ்வான் அசஸ் கிரேட்டட் இதுக்குள்ளே போகணும். இருக்கானா? இருக்கான். என்னோட லெவல் பார்த்துக்குமா? ஊமை பரவாயில்ல. டான்ஸ் வானே அவனை சாவடிக்காமல் போக மாட்டேன். செத்துப்போ. என்னது இல்லை புரியல. என்னடா அது? ஸோ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. இவங்க மேலே போட்டு ஏய் தம்பி அவசரப்படக்கூடாது. என்னை பார்த்து ஒன்று தெரியல. லைஃப் ஏறிட்டு இருக்கோங்க. ஐயா இங்கே சுத்தம். ஓகே பரவாயில்ல. ஸோ மறுபடியும் நம்ம மேன்ஷனுக்கு போயிடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். நான் உங்கள் லைஃப் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் எத்தனை லைஃப் இருக்கோன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டில் வந்து அவள் தப்பிச்சிட்டான். வந்துட்டேன்டா மறுபடியும். என்ன மாமனே என்ன என்னையும் அடிக்க பார்க்குறீங்க? நீ எந்த செத்துப்போ. வச்சு விட்டீங்க போ. அவன் லைஃப் ஏறிடுச்சு காய்ஸ். நான் மறுபடியும் கெஃபேக்கு வந்தோம். சரி பரவாயில்ல. கெஃபேக்கு வந்தது கைஸ் அவன் லைஃப் ஏறிடுச்சு. செத்து சாகாம தான் அடிக்கணும் போல கைஸ். நம்ம இதனால லைஃப் ஏறுது கைஸ் அவனுக்கு. கைஸ் அவனை அடித்தா வந்து அவங்கள அந்த டான்ஸ் பண்ண மாட்டியா இருக்கால, அவனை வந்து அடித்தா வந்து அவங்களை சந்திக்கிறேன் கைஸ். எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன் 20 இல்லை 20 கூட இல்லை 30 ட்ரை மேலே பண்ணியிருக்கோம்னா சுத்தமாக முடியல கைஸ். அவங்கள எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம். அந்த டான்ஸ் ஒன் மண்டியாக இருக்கால முடியவே இல்லை கைஸ். 3 லைஃப் வந்து அதிகம் ஆகுது கைஸ். என்னால் சுத்தமாக இவனை அடிக்கவே முடியல. இங்கே பாருங்க கைஸ். வராதடா ஒன்று அடிக்கவே இல்லை. ஸோ நான் சுத்தமாக அடிக்கவே முடியல. நாங்களும் 30 ட்ரைக்கு மேலே பண்ணோம். என்னால் சுத்தமாக முடியல கைஸ். எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டில் தான் நம்ம அடுத்த பாட்டில் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அது மட்டும் இல்லை என் அண்ணன் கூட விளாட்னாங்க. என் அண்ணனால் கூட விளாடவே முடியல. அவன் லைட் யூஸரு. அவனோட கூட என்ன பண்ணவே முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டில் தான் என்னால் இந்த டான்ஸ் வானையும் அடிக்க முடியும், V3யோ எடுக்க முடியும். ஸோ நானும் இந்த ஆஃப்லைனில் வந்து நிறைய ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி நான் வந்து நானும் ட்ரை பண்ணிவிட்டு அவனை சாவடிச்ச வந்து நான் வந்து அவங்கள அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ லென்த்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஒரு 14 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அதுக்கு கொஞ்சம் டைம்லேயே முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எங்களால் இந்த டான்ஸ் வானே அடிக்கவே முடியல. ஸோ மன்னிச்சிடுங்க கைஸ். நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் வந்து கண்டிப்பாக நான் விளையாடி ட்ரை பண்ணி நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ சாரி கைஸ் நான் அடுத்த வாட்டி இந்த ட்ரை பண்ணுறேன் கைஸ். ட்ரை பண்ணி உங்களை சாரிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரையும் நான் உங்கள் ATJP Gaming. ஸோ பை கைஸ் பாய். வீடியோ முடியல இப்போதான் வீடியோ முடித்தேன். ஆனால் இப்போ ட்ரை பண்ணுங்க கைஸ். ஒரே ஒரு செகண்ட் கைஸ். நம்ம லாங்கில் இருந்தால் நம்ம லாங்கில் இருந்து அடிக்கும்போது அவனுக்கு வந்து லைஃப் ஏறிடுது கைஸ். கிட்ட இருந்து அப்படியே அடிச்சணும்.
செத்துட்டாங்க அவ. ஸோ நம்மளுக்கு ஏதோ லக்ஸரி போட் வந்து கிடச்சிருக்கு. கார்டியனான ஒரு லக்ஸரி போட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். கைஸ் 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 அது கூட ஷிப்பு கூட எனக்கு தேவையே இல்லை கைஸ். ஆனால் எனக்கு சத்தியமாக நம்ப முடியல. இப்போ தான் வீடியோ முடிச்சா அதுக்குள்ளே சாவடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு கஃபேல V3 வந்து வாங்க போகிறோம் கைஸ். ப்ளீஸ் ஸோ இப்போ வந்து நம்ம V3 வாங்க போகிறோம். ஸோ அந்த V3 எப்படி தெரியல கைஸ். இன்னும் ஏதாச்சும் குவிஸ்ட்டு தருவான்னு நினைக்கிறேன். அந்த குவிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த V3 வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இன்னும் இப்போ தான் வீடியோ முடித்தேன். அதுக்குள்ளே இப்படி நடக்கும் எனக்கு சுத்தமாக தெரியல. அப்போ இப்போ தான் கைஸ் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இவங்கிட்ட வந்து நம்ம இவங்கிட்ட டாக் பண்ணோம். லெட்ஸ் பிகின் வாட்ச். ஓகே என்ன பண்ணோம்? ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸலன்ட் ஜெரமி ஆர்பிட்டஸ் அண்ட் டைமண்ட் இவங்க 3 பேரை வந்து நம்ம அடிக்கணுமா கைஸ். ஈசிபிசி. ஸோ ஃபஸ்ட்டு டைமண்ட் ஸ்பான் இருக்கான பார்ப்போம். இல்லையே எங்கே ஆளாக காணும். கைஸ் இருக்காங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமண்ட் அடிப்போம். இந்த அசத்து போ. பை 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 பை. பொறாம பொறுமைடா. இது போய் பொறாம சொல்லிட்டு இருக்கேன்னா கைஸ். இப்போ தான் கைஸ் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்படியே அதுக்குள்ளே நான் இப்போ தான் வீடியோ முடித்தேன். அதுக்குள்ளே நான் வந்து இப்படி எடுப்பேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த அசத்து போ. ஸோ இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஆனால் ஆளை காணும். இங்கே இருக்கேன். இங்கே செத்து போடா. செத்து போ. பேரேஜ் ஆஃப் லைட். நல்லா லைட் யூஸர் கைஸ். செத்து போ. நெக்ஸ்ட்டு டைமின் ஆரோ. பை பை. அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவன் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜெரமி அவன் எங்கே இருப்பான்? அந்த தூரத்தில் அங்கே இருப்பான் கைஸ். ஸோ அந்த ஜெரமி இருக்கால அவங்ககிட்ட போனதுலேயே அவங்க சந்திக்கிறேன். ஐயோ கைஸ் 1 மினிட் கைஸ் வந்தாச்சு. இப்போ ஜெரமி இங்கே இருப்பாங்க கைஸ். அவனை வந்து நான் அடிச்சிட்டேன். நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண வந்து நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் ஜோனுக்கு வந்து போக வேண்டியதா. ஸோ க்ரீன் ஜோன் போனால் வந்து ஆர்பிட்டர்ஸ் வந்து ஒருத்தர் இருப்பான். ஸோ அங்கே போனோடனே உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இவனை வந்து அடிச்சுட்டு இருக்கோம் கைஸ் ஒன்றும். ஸோ இப்போ வந்து இவனை வந்து அடிச்சிடலாம். எங்கடா இங்கே இருக்காங்க. தம்பி கைஸ் இவன்கிட்ட கிராவிட்டி ஃப்ரூட் இருக்குது கைஸ். இந்த ஆஸ்ட்ராய்ட் கிராஷ் ஒரு பவர். பார்க்கல. காம் டவுன். ஏன்டா டேய் ஆர்பிட்டர். அம்மா ஐயா அப்போ ஓய் கைஸ் கொஞ்சம் ரொம்ப பவராக இருக்காங்க சிவன். அவ்வளோ சக்தி உடைந்தவனா இவன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெஃப்ளெக்ஷன் கீக்கை வந்து போட்டுடலாம். செத்து போட கைஸ். இவர் அடிக்கிறது கொஞ்சம் ஆடாதான் இருக்குது. டான்ஸ் பண்ண கொஞ்சம் அவனை வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் வீடியோ முடிச்சது அப்புறம்தான் என்னால் முடிஞ்சுது. அப்போ இங்கே ஆஸ்ட்ராய்ட் கிராஷ் போட்டால் அதனால தான் நான் வந்து இவனை தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். சரிங்க இந்த இங்க் ஸ்வாம் வந்து போட்டுடலாம். ஐயா செத்து போ. ஐயோ வராயா. ஐயோ என்ன போயிட்டே இருக்கான் அவன் பாட்டிக்கு. செத்துப்போ. ஸோ இப்போ வந்து மறுபடியும் நம்ம ஜெரமி இருக்கால ஜெரமி சொல்கிற அந்த V3 இருக்கும்ல அந்த V3 வாங்குவோம்ல ப்ளஸ் ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணி நம்ம கஃபேயில் இருக்கோம். நம்ம அப்படியே அவன் ஆரோவி என்ன ஒருத்தர் இருந்தால அவன்கிட்ட வந்து நம்ம மறுபடியும் டாக் பண்ணலாம். நம்ம அந்த 3 பேரையும் அடிச்சாச்சு. அவ்வளோ ஈஸியாக இருக்கா இவர் அடிக்க கைஸ். ஸோ இங்கே போயிட்டே இருந்தான்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். போனோன்னா இந்த ஆரோவியர்னு ஒருத்தர் இருப்பால அந்த வாங்கியாச்சு லாஸ்ட் ரிசார்ட். ஓ மை காட் கைஸ் இது நல்லா இருக்கு கைஸ் இது. ஐயோ போட முடியலையா. ஏய் லாஸ்ட் ரிசார்ட் போடுறா. என்ன பண்ண முடியல. மறுபடியும் பண்ண முடியாது போல கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நானும் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்குது. ஸோ கைஸ் இப்போ நானும் போட்டுனே இருக்கேன். ஸோ கைஸ் இப்போ நான் போட்டுனே இருப்போம். கைஸ் வந்துச்சு பார்த்தீங்களா ரெட் கலரில் அப்படியே நல்லா இருக்குது இது. ஸோ நாங்கள் நெஞ்சுக்கிட்ட பாருங்களேன் கைஸ் இது நல்லா இருக்குது. ஸோ இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை
12 வந்து நம்ம வந்து கர்ஷிப் ஷிப்பில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ பை guys, நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேட்ஜிபி கேமிங். ஸோ பை guys, bye.